சத்தான சுவையான முருங்கைக்கீரை லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு முருங்கைக்கீரையை நல்லா அலசி துணியில போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டு முருங்கைக்கீரையை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப் பொட்டுக்கடலை, அரை கப் முந்திரி, நிலக்கடலை அரை கப், எள்ளு 1 ஸ்பூன். இது எல்லாம் இளவரப்பா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாயில் 3/4 கப்பு தண்ணீர் ஊற்றி 1 கப்பு வெல்லத்தை கரைய விடுங்க. கரைய விட்டதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சி வரும்போது வறுத்து வச்சுருக்கீங்க பாருங்க, பொட்டுக்கடலை, முந்திரி, நிலக்கடலை, எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக இந்த முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா ஓட்டி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காயும் போட்டு இந்த மாவையும் போட்டு ஏலக்காய் தூள் சிறிது, சுக்குத்தூள் சிறிது சேர்த்து நெய் சேர்த்து 2 ஸ்பூன் கூட நெய் விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாகையை ஊற்றி நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை லட்டு ரெடி. ஓசாக்கான லட்டு. இதை பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்குலேருந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க. நல்லா இடுப்பு வலி, கால் வலி, முடி நல்லா வளரும். அதுக்காகவே இது ஸ்பெஷலாக இந்த உருண்டையை உருட்டி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட வைங்க. சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோவை, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் இது மாதிரி புதுசான ரெசிபியை நிறைய போட்டுக்கிட்டே வரோம். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.